ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பொன்மீறுதற்காய் உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. காத்துக்கோள் என்கிற தலைப்பிலே அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். மத்திய 25:24 வாசிமா. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இங்கே ஆண்டவர் பொறுப்பை எடுத்து கரங்களிலே கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 பொறுப்பு, இன்னொருத்தனுக்கு 2 பொறுப்பு, இன்னொருத்தனுக்கு 1 பொறுப்பு. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்குதா, தேவன் பொறுப்பை ஒப்புவிக்கிறார். 5 பொறுப்பை வாங்கினவன் இன்னொரு 5 பொறுப்பை எக்ஸ்ட்ரா செஞ்சு முடிச்சிட்டான். 2 பொறுப்பு வாங்கினவன் அதையும் செஞ்சுட்டு என்ன செஞ்சானா, என்ன 2 வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் அந்த 1 பொறுப்பை வாங்கினவன் பொறுப்பில்லாதவன் என்ன செஞ்சிட்டான், அதை புதைத்து வைத்து விட்டான்.
இப்படிதான் அநேகர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை, கொடுத்த தாளந்துகளை நிறைய பேர் புதைச்சி வைக்கிறாங்க. நடந்தது என்ன? இந்த பொறுப்பை கர்த்தர் பிடுங்கி பொறுப்புகளை செய்து முடித்தவன் கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் கொடுத்த பொறுப்பை செய்யாம தட்டி கழிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை கர்த்தர் பிடுங்கி வேறு ஒருவருக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. லூக்கா 16:2 வாசிங்கம்மா. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. உன் உக்கிரான கணக்கை நீ எனக்கு ஒப்புவி. ஆண்டவர் சொல்லுகிறா, உன் கையில நான் கொடுத்து ஒப்புவித்த பொறுப்புடைய கணக்கை நீ எனக்கு ஒப்புவி. எல்லாரும் ஒரு நாள் தனியா ஆண்டவரை சந்திக்க போறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், உக்கிரான கணக்கை நீ எனக்கு ஒப்புவி. ரோமர் 14:12. அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். முதலாவது தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எதற்காக ஏற்படுத்தினார், எப்படி நம்மை வைத்திருக்கிறார், தன்னை குறித்ததான கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும். 2வது வாசிங்க, எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். அநேகர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஃபேக்டரியில் நிறைய இடங்கள்ல வேலை பார்க்குறீங்க. எல்லா வேலைக்கு போகிற இடங்கள் என்னத்தை ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு ஒப்புவிக்காமல் அந்த இடத்த விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ஒப்பிக்கிறீங்களே, ஏன் தேவனுடைய கணக்கை மட்டும் ஏன் நம்ம முடிக்க முடியல நம்மளால? யோசிச்சு பாருங்க. மேனேஜர்கிட்ட போய் அவர் 2 கணக்கு குறைஞ்சிச்சுன்னா அவர் தாம் தீம் குதிப்பார். நானும் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்குறேன். எங்கள் ஜிஎம்லாம் கத்துனார்னா அந்த பில்டிங்கே அதிரும். அந்த மாதிரி கத்துவார். காதெல்லாம் புத்தி போனாங்க. எல்லாருக்கும் முன்னாடி திட்டுவார், பிடிச்சி கேவலமாக பேசுவார். அதையும் கேட்டு அந்த ஒரு மனிதன், குடும்ப தலைவன், குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர், மனைவி பிள்ளைகளையும் ஆட்டி படிக்கிறவர் என்ன செய்வார்? அங்கே தாழ்மையாக நிற்பார். ஏன் தெரியுமா? கோச்சிட்டு வந்துட்டா மனைவி பிள்ளைகள் யார் சோறு போடுவா? அந்த உலக மனுஷன் முன்னாடி தாழ்மையா நிற்கிறாங்க ஜனங்கள். தேவன் கொடுத்த பொறுப்பை செய்து முடிப்பதில் அநேகருக்குள் அசட்டை. உண்மையும் உத்தமும் இல்லாத ஊழியக்காரனே, இவனை கையும் காலும் கட்டி என்ன செய்யுங்க? ஆமா, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இருளான இடத்துல போடுங்க. இது என்னன்னா, தேவன் கொடுத்த தாளந்துகளை, பொறுப்புகளை நாம் செய்து முடிக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் கொடுத்த பொறுப்பை செய்து முடிக்கிறவங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல 50 வருஷமா, 60 வருஷம், 70 வயசு, 80 வயசு, 100 வயசு வாழுவோமே. எத்தனை வயசு வரைக்கும் வாழ்றோமோ அத்தனை வயசுக்கு நம்ம ஆண்டு கணக்கு ஒப்புவிக்கணும். உன்னை குறித்து நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் கரங்களில் கொடுத்த பொறுப்பை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். அதுக்காக இப்பெல்லாம் கொஞ்சம் பயந்து ஓடுறோம். ஆண்டவரே, கணக்கு ஒப்புவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த கணக்கை நீ ஒப்புவி. தேவனை தனியாய் சந்திக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. இங்க இருக்கிற அத்தனை பேரும், இந்த வார்த்தை கேட்கிற யாராயிருந்தாலும் தனியாய் ஒரு நாள் அந்த தேவாதி தேவனை சந்திக்கணும். அப்போ நம்மளை பத்தி கணக்கு ஒப்புவிக்கணும். எனக்கு கொடுத்த பொறுப்பை பத்தி நான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஹல்லேலூயா. அதனால பொறுப்புள்ள தேவ ஜனங்கள் பொறுப்பில்லாதவங்களா இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த பொறுப்பை செய்து முடிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால தேவன் உங்களுக்கு கொடுத்த தலையாய கடமைகள் இருக்குது. அவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும், நன்மை செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். நல்ல பொறுப்பு இருக்குது. சரியாய் செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அடுத்ததாக தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வஸ்திரம் என்பது இதில் நம்ம எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை குறிக்கிறது.
நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் அவர் வரும்போது அது பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை ஜீவியத்தில் பாவங்கள் வந்துடக்கூடாது. அப்போ தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. எப்படிப்பட்ட வஸ்திரத்தை வேதம் சொல்கிறது? ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம். தேவன் கொடுக்கிற முதல் வஸ்திரம் என்னது? ரட்சிப்பு. ரட்சிக்கப்படாமல் நம்ம வாழ முடியாது. ரட்சிப்பு ரொம்ப தேவை. ரட்சிக்கப்பட்டாதான் இயேசுடைய நாமத்தை நம்ம அறிக்கை பண்ண முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். அந்த ரட்சிப்பை முடிவு பரிந்தும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பயபக்தியாய் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புல முடிவு பரிந்து நிற்கணும். அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். இரண்டாவது யாத்திராகமம் 28:2 பரிசுத்த வஸ்திரம். நீ ஆரோனுக்கு இந்த குமாரர்களுக்கெல்லாம் பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரம் தேவன் கொடுக்கும் ஆடை. நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் நான் சொன்னேன், பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக சங்கீதம் 45:8 வாசனை வீசும் வஸ்திரம், சாட்சியுள்ள வாழ்க்கை. யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்களே. சிமியோனும் லேவியும் போய் ஒரு தேசத்து ஜனங்களை அழிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்பா உடன்படிக்கை பண்ணுகிறார், மகன்கள் போய் அழிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப சொல்லுகிறான் தகப்பன், என் வாசனை கெடுத்து போட்டீர்களே. தகப்பனுக்கு என்று ஒரு சாட்சி இருந்துச்சு, அந்த சாட்சியை கெடுத்து போட்டார்கள் பிள்ளைகள். அநேகருடைய வாழ்க்கையில் தாய் தகப்பனுடைய ஜீவியத்தை பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது கெடுத்து போடுகிறார்கள். இப்படிப்பட்டவங்க பிள்ளையா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாட்சிகளை கெடுக்கிறார்கள். பரம தகப்பன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய சாட்சியை நாம் அநேக வேளையில் கெடுத்து போடுகிறோம். காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்வதில்லை. ட்ரெயினில் வரும்போது வெள்ளையர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவருடைய லக்கேஜ்லாம் தூக்கி வெளியே போட்டு, நீ கருப்பர்கள் வெளியே போ, உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு ஆலயத்தில் ஜெபிக்க போகும்போது, ஆலயத்தில் ஆராதனைக்கு போகும்போது, இங்கே கருப்பர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி வெள்ளையர்கள் அவரை வெளியே தள்ளிட்டாங்க. அதனாலே அவர் பாதிக்கப்பட்டார். அதனால தான் அவர் சொல்றேன், கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும். இப்படிதான் அநேகர் சொல்லுவாங்க, இயேசு நல்லவருங்க, ஆனால் கிறிஸ்தவங்களாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு வர மாதிரி நம்ம நடக்கக்கூடாது, பயபக்தியா நடக்கணும். இவனா இயேசு பிள்ளை, அவருடைய ரத்தம் என் மேல இருக்குது, அவருடைய நாமம் என் மேல இருக்குது, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் எப்படி என்ன குறை சொன்னா, யாரை குறை சொன்ன மாதிரி? இயேசு குறை சொன்ன மாதிரி. ஆண்டவரே, நான் ஒருபோதும் உங்க பேருக்கு நான் கலங்கம் வராதபடிக்கு என்னை வாழ வைங்கன்னு சொல்லி ஆண்டுட்டு கேட்கணும். ஹல்லேலூயா. வாசனை வீசும் வஸ்திரம், சாட்சி அப்படியே வீசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வேலைக்கு போறீங்களோ உங்க சாட்சி வெளிப்படணும். போற இடத்துலலாம் கெட்ட சாட்சி வந்துடக்கூடாது. இவங்களா இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம, இவங்க உண்மையா ரொம்ப நல்லவங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையா ஆண்டவர் போல இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சொல்லியிருக்கு, மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்குதா? நீதி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதி உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். அநீதி எல்லாம் பாவம், நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி அல்ல, எல்லாருக்கும் சரியாய் நீதி செய்கிறவர். நீதி உள்ள வாழ்க்கை இருக்கணும். பேசும்போது நீதி விளங்கணும், நடக்கும்போது நீதி வெளிப்படணும். நீதி உள்ளவங்களா நம் இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. மத்தேயு 22:12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அடுத்ததாக கல்யாண வஸ்திரம். அது எதுனா ஆயத்தத்தை குறிக்கிறது. கல்யாண வஸ்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆடைகளை கொடுக்கிறார், வஸ்திரங்களை கொடுக்கிறார். அந்த ஆயத்தம் இல்லாமல்
என்ன செய்ய முடியாதா? அவருடைய கல்யாண விருந்திலே பங்கு கொள்ள முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுக்குட்டியானுக்கு என்ன உண்டு? கல்யாண விருந்து நடைபெற போகிறது. மணவாட்டியாய் தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். மணவாட்டிகள் தான் அங்கே வரவேற்கப்படுகிறார்கள். அந்த கல்யாண விருந்துக்கு தான் ஆண்டவர் கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம். ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் த காட். அவரை பார்க்கறதுக்கு, சந்திக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடி. அதுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள என்ன குறை இருக்குது எல்லாம் நீக்குங்க. அசுசி நீக்குங்க, பாவத்தை நீக்குங்க. ஒப்புவித்ததில் ஜாக்கிரதையாய் இருங்க. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஜாக்கிரதையாய் பயபக்தியாய் செய்து முடியுங்க. சிலதுல மனசு நல்லா இருக்காது, உடம்பு நல்லா இருக்காது, இல்லை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அதனால சோர்ந்து போயிடுவோம். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ஒரு நாளும் விடப்படக்கூடாது. இந்த பொறுப்புகளை கொடுத்தது தேவன். அல்லேலூயா. அதை சரியாய் செய்து முடிக்கணும். ஆயத்தமாய், ஆண்டவரே நான் ஆயத்தமாய் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஆயத்தமானவங்க தான் அவருடைய வரிகளை போக முடியும். எக்கால சத்தம் தொனிக்கும் அவர்கள் ஒரு இமை பொழுதில் என்ன செய்வாங்களா? மறுரூபம் ஆவார்கள். ஹல்லேலூயா. மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தம். இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீ காத்துக்கொள். உனக்கு தேவன் கொடுத்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ள. வஸ்திரத்தை அசுசிப்படுத்திடக்கூடாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லியிருக்குது, அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையிலும் உண்டு. அசுசிப்படுத்தாதவர்கள். நம்முடைய வாழ்க்கையை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை அசுசிப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை காத்துக்கொள். அதை தொலைச்சிடக்கூடாது. ரட்சிப்பு வஸ்திரத்தை தொலைச்சிடக்கூடாது. அழுக்குப்பட விட்டுடக்கூடாது. நோவா வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். வஸ்திரத்தை விலக விட்டுடக்கூடாது. பசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு வஸ்திரங்களும் விலையேற பெற்றது. பாருங்க, யோசிப்புக்கு மட்டுமா பலவர்ண அங்கி, நமக்கும் தேவன் பலவர்ண அங்கியை கொடுத்து அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. பல விதமான ஆடைகள், அலங்காரங்கள் ஆனால் நம்ம கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில். அப்படி அசுசிப்பட்டா கூட வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வாசிங்கம்மா. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் தங்களுடைய அங்கியாகிய வஸ்திரத்தை, அந்த வஸ்திரம் அவ்வப்போது அசுசிப்படும்போது, அழுக்குப்படும்போது, ஏதோ தெரியாம சில குறை வந்துடுச்சு, சில பாவம் வந்துடுச்சு, அறியாம வந்துட்டு வருகிற இந்த அசுசிகளை என்ன செய்யறாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தில் அப்படியே சிலுவை அண்டை போய் நின்று, கர்த்தாவே நான் உண்மையான தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, நான் பசுத்தமாய் வாழ வேண்டிய நான் உம்முடைய சாட்சியாகிய ஜீவியத்தை, வாசனையை நான் சில நேரங்களை கெடுத்து போட்டு விட்டேன். அப்படியே உண்மையாய் போய் அந்த சிலுவை அண்டையில் போய் நிற்கும்போது அவருடைய இரத்தம் நம்மேல, நம்முடைய வஸ்திரத்தின் மேல பட்டு நம்மளை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. காத்துக்கொள். தேவன் கொடுத்த அருமையான வாழ்க்கை, தேவன் கொடுத்த அழகான பசுத்த ஜீவியம், தேவன் கொடுத்த நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்ளும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே, நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டுமே. இந்த உலக அசுசிகளுக்கு என்னை விலக்கி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டுமே அப்பா. என்னை சுத்தவானா நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் நீ கொடுத்த வழியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பசுத்தவானாய், என்னை பசுத்தவாட்டியாய் நீ என்னை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. கிருபை தாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே உங்களை இறுதித்துக்குள்ள போடுங்க. உங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. சாதாரண ஒரு ஜெபம் பண்ணாதீங்க. ஆவியானவரே, நீ கொடுத்த இந்த உலகத்திலே என்னுடைய கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நான் காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த சமூகத்திலே நான் வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. அதை உணர்ந்து நான் வாழ கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க.
ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பு உண்டு, ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையின்படி நான் வாழ தேவரீர் எனக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உலகத்தால் நான் கரைப்படாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே. உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள், உலக காரியங்கள், அதிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ள கிருபை தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுது. நான் உலகத்தை போல வேஷம் போடக்கூடாது. உலகத்தினுடைய அந்த காரியங்கள் எனக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா. என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆவியானவரே. இந்த கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்டவைகளை நான் ஜாக்கிரதையாய் நான் அதை செய்து முடிக்க கிருபை தாங்க. எனக்கு நீ கொடுத்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ளணும்ப்பா. அலங்கார வஸ்திரங்கள் இதெல்லாம் நான் பாதுகாத்துக்கொள்ள கிருபை தருவீராக. கிருபை தருவீராக ராஜா. ஆவியானவரே கிருபை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரமா. கொடுத்த ஒரு வஸ்திரத்தை எழுந்து போகாதபடிக்கு அந்த வஸ்திரத்தை நாங்கள் உம்முடைய ரத்தத்துக்குள் தோய்த்து வெளுத்து பரிசுத்தமாய் காணப்பட கிருபை தருவீராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்வீராக. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஏற்று நடத்துவீராக ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் கை கொண்டு வாழ பிழைக்க எனக்கு கிருபை தருவீராக. நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இதை உட்கார்ந்து கேட்கும் போது உம்முடைய அபிஷேகம் இப்போ உங்களை தொடுவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் விடுதலை கொடுப்பீராக. எங்களுடைய பரிசுத்த ஜீவியம் உமக்கு முன்பதாக காணப்பட கிருபை தருவீராக. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் அதிகமாகி போன மாதம் ரொம்ப மயக்கமாக இருந்தது. ஆனாலும் இங்கே ஜபத்தில் 40 நாள் ஜபத்தில் இருந்தேன். முழங்கால் வலி, இந்த சுகர் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் என்னோட நீங்கள் பல செஞ்சார். கண்ணில் சுகர் அதிகமாகி கண் ரெட் ஆகிடுச்சு. ஆனாலும் பாஸ்டர்மாட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். 2 நாள் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆண்டவர் கோடான கூடி சோதரம். நான் சர்ச்சுக்கு 6 வருஷம் ஆகுது. நான் சமாதானம் இல்லாமல் கடன் பிரச்சனையோடு அந்த சபைக்கு வந்தேன். இப்போ எல்லாமே கடன் பிரச்சனை இல்லாமல், கடன் வாங்காமல் இப்போ எல்லாத்துக்குமே ஆண்டவர் தேவையை சந்திக்கிறாரு. அதே போல் எங்கள் வீட்டில் நல்லா சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷத்துக்கு வருஷம் எனக்கு கர்ப்பப்பையே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீடிங் ரொம்ப இருந்தது. பாஸ்டர் கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். போன வருஷத்துக்கு வருஷம் விபிஎஸ், அப்போ நீங்கள் விபிஎஸ் எடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். எல்லா டாக்டர் 2-3 டாக்டர் போகும்போது நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்கேன்லலாம் ஜோம் பண்ணிட்டு போனோடனே ஸ்கேன்லலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ட்ரீட்மெண்ட்டு தான். அதுக்கு பிறகு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இருக்கிற இந்த 2 இயர்ஸாக தேவன் எனக்கு துணையாக இருந்து, என் பையனுக்கு எல்லாமே குடும்பத்துக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக எங்களை நடத்தி வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராணி. வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண விடுதலை உபாச பிரேயரில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. 5 மணிக்கு போயிட்டு காலையில் 10:30 வந்துடுவேன். 300 ரூபாய் சம்பளம் தர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை அவருக்கு தசமபாகம் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சு 10 நிமிஷத்தில் பின்னாடியே பூ வரும். அதுலேயும் 50-100 சம்பாதிப்பேன். தேவன் கர்த்தரை என்னை கிருபையாக நடத்துறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ரொம்ப பலகீனமாக ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்தேன். இப்போ ஆண்டவர் கிருபையால் சுகம் பெற்றுக்கொண்டேன். கொடான நன்றி. எங்களுக்கு எங்கள் அப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அதுக்காக நன்றி. ஏசப்பா எனக்கு இந்த 1 வருஷம் சொல்ல முடியாத அற்புதங்கள்லாம் செஞ்சார். நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு ஒரு கூச்சப்பட்டேன். அதாவது ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்துலேருந்து ஸ்போர்ட்ஸில் 9th to 10th என்னை சாம்பியன்ஷிப்பாக ஆக்குனாங்க. எந்தெந்த டீச்சர் முன்னாடி நான் தலை குனிஞ்சேனோ, எந்தெந்த டீச்சர் என்னை தப்பாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா என்னை உயர்த்தினாங்க. 10th சாம்பியன்ஷிப்பாக வர வச்சு நிறையா பேர்கிட்ட ப்ரைஸ்லாம் வாங்க வச்சார் ஏசப்பா. அது ஒரு சாட்சி. அப்புறம் 10th ஸ்போர்ட்ஸில் கவனம் பண்ணுறதுனால படிக்க முடியல. என்னால் சுத்தமாக ஆரம்பத்துலலாம் ரொம்ப லோவாக படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ஏசப்பாட்ட ஒரு நாள் ரொம்ப அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறதுலாம் அறகுறையாக தான் பண்ணுவேன். கண்ணை முடி சோத்திரம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி தான் நான் முழு மனதோட ஏசப்பா துதிச்சேன். ஏசப்பா எனக்கு 10th உதவி பண்ணியிருக்காரு. ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அது நிறைவேறணுன்னா ஏசப்பாக்கு திரும்பி நான் சாட்சி சொல்லுவேன். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. evening
6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.